அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது இஸ்லாமிய சமுதாய மக்கள் செய்யக்கூடிய அனாச்சாரமான விஷயங்களை பற்றியும் மார்க்கத்திற்கு எதிரான செய்யக்கூடிய காரியங்களை பற்றிய விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் ஒரு அறிவுபூர்வமான தெளிவுபடுத்தப்பட்ட மார்க்கம். அதை பின்பற்றக்கூடிய மக்கள் வேற வேற கொள்கையில் உள்ளவர்களையும் வேற மதத்தவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்களையும் மார்க்கம் என்று அதன் அடிப்படையில் செயல்படுவதை நம்மையும் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு விஷயமா தான் இறந்து போனவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களும் இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் முஸ்லிம்கள் என்ற காரியத்தின் அடிப்படையில் இந்த தர்காவை வைத்து கொண்டு சில அனாச்சாரமான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்களே, நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பிற மத கலாச்சாரங்களை அவங்க செய்யக்கூடிய காரியங்களை செய்தார்களே ஆனால் அவங்களுடைய எல்லா காரியங்களுடைய அமல்களும் அழிந்து போய்விடும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க. அப்போ அவர்களை சார்ந்தவர்கள் தான், நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்னும் சொல்லும் போது, இப்போ சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் ஒரு தர்காவுக்கு உருஸ் எடுக்கப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். உருஸ் எடுத்து தர்காவுக்கு பக்தர்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீங்க. இந்த காட்சிகளை பொறுத்த மட்டும் ஒரு முஸ்லீம் குர்ஆன்ல உள்ளதை பின்பற்ற வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த காட்சியை பாருங்களேன், கொடிமரம் நட்டுவதற்காக ஒரு பெரிய கொடியை தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது அங்கே சில பேருக்கு பக்தி ஒரு பெண்மணிக்கு பக்தியில் அப்படி சாஞ்சிக்கிட்டே போறாங்க. அவரை சில பேர் அழைச்சிட்டு போறாங்க. பசங்க, இஸ்லாமிய பசங்கள் எல்லாம் கொடியை பிடித்து கொண்டு, பின்னாடி ஒருத்தருக்கு சாமி வந்துடுச்சு, அதாவது அவுலியா அவருடைய உடம்புல ஏறிட்டார். ஏறின உடனே பார்த்தீங்கன்னா தலையில குடத்தை வச்சுக்கிட்டு இந்த மாற்று மதத்தவர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியாக ஒரு கான்செப்ட்ல இஸ்லாமிய சமுதாய மக்கள் போறதை பாருங்க. அதில் ஒரு ஆளுக்கு பக்தி முத்தி போய் நடக்க கூட முடியலையாம். அதனால அவரை தூக்கிட்டு போறாங்க. எப்படி தூக்கிட்டு போறாங்க பாருங்க. இது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள விஷயமா, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு காரியமா? இது எப்படி இது மார்க்கத்தில் உள்ளதா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒரு காரியத்தை மார்க்கம் என்று செய்யக்கூடியவர்களே பார்க்கிறோம். தலையில பால் குடம் தூக்கிக்கிட்டு இந்த கொடி மரத்தை எடுத்துட்டு போய் தான் ஊர் எல்லையில கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. மரத்தில் கொண்டு போய் கொடியை போய் கட்டுறதுக்கு எல்லையில். அந்த காலத்தில் அப்படி நிறைய ஊர்கள் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு விஷயமானு பார்க்கணும். இல்லை பாருங்க, இவர் மேலே தூக்கிட்டே வர்றாரு. அதில் சமூக இடைவெளி கிடையாது. ஆண்கள் பெண்கள் என்று அனைத்தும் அவங்க மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் பேணாத ஒரு கூட்டமாக இருக்குது. இப்படிப்பட்டவர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு இஸ்லாமிய பெண்கள் வராங்கன்னு சொன்னால் அவங்களும் வரக்கூடாதுப்பாங்க. இங்கே பாருங்க, இவங்களுடைய நிலைகளை பார்த்தால் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அதில் ஒருத்தர் பால் கடம் தூக்கிட்டு வர்றாரு பாருங்க. தூக்கிட்டு வர்றவர் பால் கொடுத்த தலையிலிருந்து பொத்துன்னு கீழே விழுது. இப்போ கொடிமரம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு காரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையில் உள்ளதா என்பதை நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ் காட்டி தராத எந்த ஒன்றையும் ஒரு இஸ்லாமியர்கள் செய்வார்களே ஆனால்
அது பிதுகத்தாகும், வழிகேடாகும். இவர் பாருங்க, இவர் குடத்தை தூக்கிட்டு வர பொத்துன்னு விழுந்துட்டு பாருங்க. அப்போ இப்படி வழிகேடான ஒரு பாதையை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வெள்ளை வெள்ளை என்று செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நான் உங்களை விட்டு செல்கிறேன். அதனுடைய இரவு கூட பகல் போல, இருட்டு கூட வெளிச்சம் போல இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவ்வளோ அழகா சொன்னாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள்ட்ட உள்ள நிலைமையை பார்த்துன்னு சொன்னால், மற்றவர்கள் சிரிக்கக்கூடிய அளவுக்கு பாருங்க, ஒரு உடம்பு முழுவதும் சந்தனத்தை பூசிட்டு ட்ரெஸ்ஸு போட்டுக்காரா இல்லையா அது கூட தெரியல. வகி உள்ள இறங்குச்சா, அவுளியா உள்ள இறங்கினாரா, இது என்ன நடைமுறை என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும். சிறுவர் சின்ன குழந்தைய வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. இது மாதிரியாக இஸ்லாத்தை இல்லாத ஒரு காரியத்தை யாரேனும் செய்வார்களேயானால் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் மார்க்கத்தால் நிராகரிக்கப்படுகிறது, மறுமையில் அவர்களுக்கு நஷ்டவாளியாக ஆவாங்க என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு அடுத்த காட்சி என்ன அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல்ல மௌலூது ஓதப்படுகிறது. மௌலூது என்பது மார்க்கத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத ஒரு வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனுடைய பண்பை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இது இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற விஷயங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அறிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. அதுல அறியாத மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த மௌலூது ஓதும்போது ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அது எப்படி ஆடுறாரு பாருங்க, பள்ளிவாசல் இருந்துகிட்டு. இது ஒரு இபாதத்து மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். இது சிரிப்பதற்காக அல்ல. இவர்களுடைய இந்த கேலியும் கிண்டல்களையும் இறை வணக்கம் என்ற அடிப்படையில் இவங்க செய்யக்கூடிய இந்த காரியம் நமக்கு சிரிப்பு நகைப்பு ஊட்டுற மாதிரி இருந்தா கூட இவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை குழி தோண்டக்கூடிய நிலையை ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தவர்கள் கவனத்தோட இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திரையில் பார்க்கக்கூடிய இந்த மாற்று மத நண்பர் இஸ்லாமியர்களிடத்துல உள்ள சில தவறான நடைமுறையை பற்றி அவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, மது குடிக்கிறதுக்காண்டி அவர் நண்பரோடு போயிருக்கிறார். இவருடைய கலாச்சாரத்தை பொறுத்த மட்டும் அவரு இருக்கக்கூடிய மார்க்கத்தை ஒரு விதமாக வழங்கி வச்சிருக்கிறார் மதத்தை. ஆனால் இஸ்லாமியர்கள் தூய்மையாக நேர்மையாக ஒழுக்கத்தோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்த்த இவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்திருக்குது. ஏன்னா சில இடங்கள்ல பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் மது, புகையிலை, போதை இது மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்துறதில்ல. கொஞ்சம் சின்ன சில பகுதிகளில் மறைவாக யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து மறைந்து சில இடங்களில் சில பசங்க அது மாதிரியால இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு செய்தியும் கிடைக்கிறது. அதனால தான் இளைஞனே இலக்கை நோக்கி வா அப்படின்னு சொல்லி நம்ம அஜெண்டா கூட எடுத்துருக்குறோம். அப்போ இந்த நபர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இங்க பாருங்க, இஸ்லாமிய மக்களை நான் எப்படியோ நினைச்சிட்டு இருந்தேன். குர்ஆனுடைய வசனங்கள், நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை புனிதமாக கருதக்கூடியனா அங்கே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் இஸ்லாமிய பசங்க நிற்கிறாங்க. சில பேர் அவங்கள நினச்சி எனக்கு ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் ஆயிடுச்சு. என் பெயர் வி பேச்சுத்தரை. நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன். நான் கொரோனா டயத்தில் என்னோட சிநேகிதனோட டாஸ்மார்க் கடைக்கு நான் திடீர் அருகே போனேன். அப்போ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நண்பர்கள், அதிகமான நபர்கள் அங்கே மது அருந்த வந்திருந்தாங்க. எனக்கு அவர்களை பார்த்து அந்த மார்க்கு மேலே எனக்கு அதிகமான ஈடுபாடு உண்டு. அந்த நண்பர்கள் மேலே அதிகமான பாசம் உண்டு. ஆனால் அதை நான் வெளிப்படையாக எல்லார் மேலேயும் நான் அன்பாக இருப்பேன். நான் இந்து மதத்தை சார்ந்த ஆளாக இருந்தாலும் வெளிப்படையாக அவங்க மேலே அன்பாக இருப்பேன். அவங்க மார்க்கு மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஆனால் அவ்வளோ பேரும் டாஸ்மார்க்கில் கொரோனா டயத்தில் மது அருந்தும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி மார்க்கத்தில் இருந்துட்டு எவ்வளவோ உயர்வான நற்செய்திகளையும் துவாவையும் சொல்லுகிற ஆட்கள் இப்படி
ஒரு கீழ்த்தரமான இடத்துல ஒரு மது அருந்தும்போது அது எனக்கு ரொம்ப வேதனையை தந்துச்சு. நான் என்னடா சொல்ல அப்படின்னு ஒரு பெரம்பு எடுத்து அவங்கள அடிச்சிடலாமா அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் பொண்ணு எடுத்திருக்குது மேலப்பாளையத்தை ஒரு கருங்குளம் ஊரில் பொண்ணு எடுத்திருக்கேன். எவ்வளவோ டைங்களில் என் வேலைக்கு போகும்போது அந்த பள்ளிவாசலில் சொல்லுகிற வசனங்கள் துவாக்கள் எல்லாம் என் காதில் ஒலிச்சிருக்கு, நான் கேட்டிருக்கேன். இந்து மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதெல்லாம் நினச்சி இவங்களை பெரம்பை கொண்டு அடிச்சிடலாமா, கடுமையான வார்த்தையை கொண்டு திட்டிடலாமெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் நிற்கிற இடமா அந்த இடமா இருந்துச்சு. நண்பர்கள் கூட போயிட்டோமே, அதை சொல்ல முடியாத இடமா இருந்ததுனால எனக்கு சொல்ல முடியல. அதனால் என் நண்பர் ஒரு பாய் வந்திருந்தாப்புல, அவர்கிட்ட என் ஆதங்கத்தை சொல்லும் போது அவர் என்னைய வீடியோவாக எடுத்து வெளியே படணும், நீங்கள் சொல்ல போய் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதான் என் ஆதங்கத்தை நான் அவர்கிட்ட பேச்சில் சொன்னேன். நீங்கள் இஸ்லாமிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. இருந்தாலும் இதை உங்கள் மேலே நாங்கள் வச்சுருக்க மரியாதையை நீங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே நாங்கள் அந்த வழியில் வளர்ந்து சாப்பிட்டு எல்லாம் இருந்தவங்க தான். இந்த மார்க்கத்தில் இருந்தனால என்னோடய கோபமாகவும் எடுத்துக்கோங்க. இனிமேல் இதை பண்ணாதீங்க. பத்தமடை சேர்ந்த இஸ்லாமிய மக்களையும் வேளச்சேவலை சேர்ந்த இஸ்லாமிய மக்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால் இதை ஒரு நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் தான், வேளச்சேவல் ஊர் தான் எனக்கு. இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி ரைட்டாக எடுத்தாலும் எனக்கு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டாக இதை வைக்கணும். உங்கள் மார்க்கத்தை நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக வழியில் கொண்டு போகாதங்க. உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை எங்களுக்கு இது ஒரு அவநம்பிக்கையாக தெரியுது. மார்க்கத்தை நான் மதிக்கேன். அந்த மார்க்கத்தை ரொம்ப கீழ்த்தரமாக நீங்கள் கொண்டு போயிடாதங்க. இது உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஐடியாவும் இருக்கட்டும். எல்லாத்தையும் இதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி தான். இதை நான் உங்களுக்கு சொல்லுதான், அவ்வளோதான். ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கேன், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலியமாக ஒரு சில பேர் நீங்கள் அது மாதிரி செய்தீங்கன்னா கூட அதனால் உங்களுடைய மார்க்கத்திற்கு அது இழிவை ஏற்படுத்தி தரும் என்று ஒரு மாற்று மதத்தவர்கள் அவருடைய பார்வையில் சொல்லப்படுதுன்னு சொன்னால் நம்முடைய சமுதாய இளைஞர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் இஸ்லாத்திற்கு கரையப்படி செய்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் மதுவை ஒழித்த மார்க்கம். அதே மாதிரி அல்லாஹ் மது போதையெல்லாம் தடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ரசூல் காட்டிய வழிமுறையில் வந்த சகாபாக்கள் அழகிய முறையில் அவங்க வழி நடந்திருக்கும் போது நாம நல்ல ஒரு காரியங்களில் செயல்படணுமே தவிர இது மாதிரியான மற்றவர்கள் பார்த்து விமர்சனம் செய்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருப்பதை நம்முடைய இளைய சமுதாயத்தவர்களும் அதே மாதிரி யார் இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியும் சிந்தனையும் மூலியமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். திருந்தக்கூடிய சமுதாயமாக சமூகம் மாற வேண்டும். நாமும் திருந்தி பிற மக்களையும் திருத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.